இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் வந்து வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சாட்ல தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம வந்து வாட்ஸ்அப் சாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாட்டை கிளியர் பண்றதுக்காக கிளியர் சாட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல தான் வந்து இப்போ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸா இருக்கட்டும் அல்லது போட்டோஸ் வீடியோஸா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிளியர் சாட் கொடுத்து மொத்தமா வந்து கிளியர் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு அந்த அவசியமே தேவையில்லை. எல்லாமே தனித்தனியா செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல இப்போ நமக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன, நம்ம எப்படி நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தனித்தனியா நம்ம வந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வாட்ஸ்அப்ல வரக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் ஆப்பை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணுங்க. நீங்க வந்து வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணாதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த அப்டேட் வந்து உங்களுக்கும் வந்து வந்திருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம டெலீட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கும் வந்து தெரியும், நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதனால வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப்பை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோல இந்த ஃபீச்சரை பத்தி நான் தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போறேன். அந்த ஃபீச்சர்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அதனால வந்து பாருங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ல இருக்கக்கூடிய மொத்த அந்த மெசேஜஸ் அந்த சாட்ஸ் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இழக்கிற மாதிரி ஆயிடும். அதனால வந்து பாருங்க நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டீடைலா புரியும். அதுக்கப்புறம் அது எப்படி நீங்க பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து பர்டிகுலரா இப்போ நீங்க எந்த சாட்ல இருக்கக்கூடிய அந்த மெசேஜஸ் எல்லாமே டெலிட் பண்ண போறீங்களோ போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண போறீங்களோ இப்போ நீங்க வந்து அந்த சாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த சாட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சாட்டை வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து அவங்க கூட பண்ண மெசேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக இப்போ நான் வந்து பாருங்க இப்போ நான் மெசேஜஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நான் டெமோ காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ இதுல வந்து நான் எக்ஸ்ட்ராவா வந்து பாருங்க நான் வந்து ஜிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல வந்து பாருங்க ஜேஎஃப் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணாம வச்சிருந்தேன். ஓகே, இதையும் நான் வந்து சென்ட் பண்ணிட்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்ல போட்டோ வீடியோ ஆடியோ டெக்ஸ்ட் இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க ஜிஏப்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல சென்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு உதாரணத்துக்காக ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல வந்து முக்கியமான மெசேஜஸ்லாம் வந்து இருக்கும். இப்போ அந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய போட்டோ வீடியோ மெசேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் பண்ணிப்போம். ஓகே, நம்ம ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து லாங் பிரஸ் பண்றேன். இது வந்து ஒரு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வந்து கொடுத்து ஸ்டார்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது வந்து ஒரு ஆடியோ. இந்த ஆடியோ வந்து லாங் பிரஸ் பண்ணி நான் வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது வந்து டெக்ஸ்ட். இது வந்து நான் லாங் பிரஸ் பண்ணி நான் வந்து ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது வந்து ஒரு வீடியோ. இது வந்து லாங் பிரஸ் பண்ணி இதை வந்து நான் ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஃப். ஓகே, இதையும் லாங் பிரஸ் பண்ணி நான் வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க எனக்கு முக்கியமான போட்டோ அண்ட் வீடியோ சாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். இது போல நீங்க வந்து பாருங்க முக்கியமா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதை ஏன் தேவையில்லாம இவன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து முக்கியமானது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ல ஆட் பண்ணிருக்கேன். இதுல ஸ்டார்ல ஆட் பண்ணாத போட்டோ வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆட் பண்ணாததும் இருக்கு, ஆட் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்குள்ள இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டார்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் கிளிக் பண்றேன். இப்போ இந்த ஸ்டார்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த மெசேஜஸ் எல்லாமே இருக்கும். மெசேஜா இருக்கட்டும் போட்டோ வீடியோ ஆடியோ எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணிச்சிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இப்போ நம்ம மெசேஜஸ் டெலீட் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அந்த சாட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த சாட் வந்து ஓபன் பண்ணிட்ட பிறகு இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாருங்க நீங்க வந்து ஒரு போட்டோ வீடியோ ஆடியோ எதுவா இருக்கட்டும் நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அது மேல கிளிக் பண்ணி லாங் பிரஸ் பண்ணி மேல டெலீட் ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணிருவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க லாங் பிரஸ் பண்ணி நீங்க ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுவீங்க. இப்படி செலக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த சாட்ல நிறைய போட்டோ வீடியோலாம் இருக்கு. உங்களால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண முடியல, எல்லாமே எனக்கு தனித்தனியா பிரிக்க முடியல, பிரிச்சு என்னால டெலீட் பண்ண முடியலன்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அதுக்குள்ள போயிட்டு அந்த ஃபீச்சரை பயன்படுத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து நிறைய சாட் இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு டெலிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நீங்க மொத்தத்தையும் கிளியர் சாட் கொடுத்து மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ணிடுவீங்க. அப்படி கொடுக்கும்போது போட்டோ வீடியோ எதுவுமே இதுல வந்து இருக்காது, மொத்தமா வந்து கிளியர் ஆயிடும்.
ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா டெலிட் வந்து பண்ணிக்கலாம். போட்டோ தனியா டெலிட் பண்ணிக்கலாம், வீடியோ தனியா டெலிட் பண்ணிக்கலாம், ஆடியோ தனியா டெலிட் பண்ணிக்கலாம். இது போல வந்து பாருங்க தனித்தனியா வந்து நம்மளால டெலிட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இதுல இருக்கக்கூடிய 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்படி ஒரு பாப்பப் வருது. இப்போ இதுல வந்து பாருங்க மோர் சொல்லிட்டு இருக்கு. மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வருது. இப்போ இதுல வந்து பாருங்க கிளியர் சாட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து கிளியர் சாட் அப்படின்றத நம்ம கொடுக்கும்போது நம்ம சாட்ல இருக்கக்கூடிய மொத்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஆனா இப்போ வந்து நீங்க இதுல வந்து கிளியர் சாட் கொடுக்கும்போது இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ வந்து பாருங்க இந்த சாட்டை கிளியர் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்காது. இப்போ வந்து நமக்கு இப்படி வந்து வரும். இப்போ நம்ம வந்து இதுல இருந்து நம்ம சாட்டை வந்து நம்ம டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எதுக்காக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா பாத்துறலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆல் மெசேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஆல் மெசேஜஸ்ல செலக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து பாருங்க இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ல இருக்கக்கூடிய மொத்த மெசேஜஸ், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு எம்பி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து பக்கத்துல வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை நம்ம வந்து குறைக்கிறதுக்காக கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஆல் மெசேஜஸ்ல வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ ஆல் மெசேஜஸ்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல கிளியர் சாட் சொல்லிட்டு இருக்கு. கிளியர் சாட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ல இருக்கக்கூடிய மொத்த மெசேஜையும் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். போட்டோ அண்ட் வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஆனா ஒண்ணு, இப்போ நீங்க வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சீங்களா, போட்டோ வீடியோ ஆடியோ எது நீங்க வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க வந்து ஆல் மெசேஜஸ்ல மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு கிளியர் சாட் கொடுக்கும்போது இப்போ வந்து அது மட்டும் டெலிட் ஆகாது, ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சது மட்டும். இப்போ வந்து நீங்க ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சதும் சேர்த்து நீங்க டெலிட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க ஆல் மெசேஜஸ்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க கிளியர் ஸ்டார்ட் மெசேஜ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கிளியர் சாட் அப்படின்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த மெசேஜும் பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். நீங்க வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணதா இருக்கட்டும், ஆட் பண்ணாததா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க அந்த பேஜே வந்து உங்களுக்கு எம்டி ஆயிடும். இது போல நீங்க வந்து செலக்ட் பண்ணும்போது இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க மீடியா ஃபைல்ஸ் ஒன்லி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, உங்களுடைய மீடியா ஃபைல்ஸ் மட்டும் எவ்வளவு எம்பி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இதை வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இதுல வந்து வீடியோஸ் அண்ட் கிப்ஸ், அதுக்கப்புறம் இமேஜஸ், ஆடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஓகே, வீடியோஸ் வந்து எவ்வளவு எம்பி இருக்கு, அதுக்கப்புறம் இமேஜஸ் வந்து எவ்வளவு எம்பி இருக்கு, ஆடியோஸ் வந்து எவ்வளவு எம்பி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இது மொத்தத்தையும் டெலிட் பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு கிளியர் மீடியா அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து இதுல ஒவ்வொன்றா டெலிட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கூட வந்து நீங்க டெலிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய சாட்ல இருக்கக்கூடிய வீடியோவை மட்டும் டெலிட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா இதுல வந்து வீடியோ இருக்கு, வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கிளியர் மீடியா அப்படின்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த வீடியோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆகாது. ஓகே, இப்போ நீங்க ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சிருக்கிறதும் நீங்க வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க கிளியர் ஸ்டார்ட் மீடியா சொல்லிட்டு இருக்கு. இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வீடியோ அண்ட் கிப்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஸ்டார்ட் மீடியா இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து வீடியோ மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ இது போல நீங்க வந்து வீடியோவை நீங்க ஸ்டார்ல ஆட் பண்ணிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ல ஆட் பண்ணிருக்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டெலிட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல வந்து இமேஜஸ் ரீட் கொடுத்திருக்காங்க. இமேஜஸ் மட்டும் நீங்க டெலிட் பண்ணணும் அப்படின்னா இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சிருந்தது எனக்கு வந்து டெலிட் பண்ண வேணாம், ஸ்டார்ல ஆட் பண்ணாததை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கிளியர் மீடியா அப்படின்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ல ஆட் பண்ணாதது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆடியோ கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஆடியோவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அதே போலதான் இப்போ நீங்க வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணாத ஆடியோ மட்டும் நீங்க டெலிட் பண்ணணும் அப்படின்னா கிளியர் மீடியா இருக்கு, கிளியர் மீடியா கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்டார்ல ஆட் பண்ணலையோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். இப்போ நீங்க அது போல ஆடியோ வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சதும் நீங்க வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு இதுல கிளியர் ஸ்டார் மீடியா சொல்லிட்டு இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு கிளியர் மீடியா அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சதும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வந்து டெலிட் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், இப்போ இந்த ஸ்டெப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ்ல நிறைய மெசேஜஸ், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்க ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து அதை மட்டும் டெலிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து லாஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்க கிளியர் ஸ்டார் மீடியா சொல்லிட்டு இதுல நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சது மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கிளியர் மீடியா சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவைலபிளா வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து இதை கொடுக்கும்போது இப்போ வந்து பாருங்க மொத்த சாட் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். அதனால வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து கிளியர் ஸ்டார்ட் மீடியா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணி இருக்கும்பொழுது இதுல வந்து கிளியர் மீடியா அப்படின்றது இப்போ அவைலபிளா வந்துச்சு அப்படின்னா இது கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமும் அதாவது உங்களுடைய சாட் இருக்கிறது எல்லாமே வந்து டெலிட் ஆயிடும். அதனால இதை வந்து கொடுத்துறாதீங்க, இதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு
ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலா செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க வீடியோ அண்ட் கிப்ஸ் சொல்லிட்டு இருக்கு. வீடியோ அண்ட் கிப்ஸ் வந்து கிளிக் பண்றேன். வீடியோ அண்ட் கிப்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க கிளியர் ஸ்டார்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க அந்த ஸ்டார்ல இருக்குது வந்து பாருங்க ஸ்டார்ல ஆட் பண்ண அந்த வீடியோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா delete வந்து ஆகாது. ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கிளியர் மீடியா அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க delete ஆயிடுச்சு. அந்த வீடியோ மட்டும் delete ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க ஸ்டார்ல ஆட் பண்ணாத வீடியோ மட்டும் delete ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ல ஆட் பண்ண வீடியோ வந்து பாருங்க எனக்கு வந்து அப்படியே இருக்கு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து அப்படியே இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அதுக்கப்புறம் இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க ஸ்டார்ல ஆட் பண்ணாத இமேஜ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா delete பண்ண போறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க கிளியர் மீடியா இருக்கு. கிளியர் மீடியா வந்து கொடுக்குறேன். கிளியர் மீடியா கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ நான் வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணாத அந்த இமேஜஸ் மட்டும் delete ஆயிருக்கும். இப்போ வந்து பாருங்க இந்த இமேஜ் வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணிருக்கேன். மீதி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணல. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா delete வந்து ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ எதெல்லாம் ஸ்டார்ல ஆட் பண்ணிருக்கணும் அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா delete ஆகாம அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆடியோஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணாத ஆடியோ மட்டும் நான் வந்து உங்களுக்கு delete பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ கிளியர் மீடியா சொல்லிட்டு இருக்கு. கிளியர் மீடியா கொடுக்குறேன். கிளியர் மீடியா கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ நான் வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணாத அந்த ஆடியோ மட்டும் delete ஆயிருக்கும். ஸ்டார்ல ஆட் பண்ண அந்த ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க அப்படியே இருக்கு. நான் வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணாத ஆடியோ மட்டும் தான் வந்து கொடுத்தேன். அதனால அது மட்டும் delete ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ல இந்த ஆடியோ ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இது மட்டும் delete ஆகாம இருக்கு. ஓகே, இது போல வந்து பாருங்க நீங்க வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சது மட்டும் விட்டுட்டு மீதி நீங்க delete பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து delete வந்து பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டார்ல ஆட் பண்ணி இருக்கிறதும் நீங்க வந்து சேர்த்து delete பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து delete வந்து பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து பாருங்க இந்த இடத்துல ஸ்டார்ல ஆட் பண்ணது மட்டும் இருக்கு. நான் பேக் வந்துட்டு ஓகே, இப்போ மேல டாப்ல ரைட் சைடுல கூட 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஸ்டார்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ல ஆட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இதுல இருந்தும் delete வந்து ஆயிருக்காது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து இதுல நெக்ஸ்ட் இன்னும் போட்டோ அண்ட் வீடியோ வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க போட்டோ, ஆடியோ, வீடியோ அண்ட் ஜிஎஃப் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணல. இப்போ மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணது. இப்போ கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வந்து ஆட் பண்ணல. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ல வந்து நம்ம delete வந்து பண்ணலாம். ஓகே, மறுபடியும் நான் அந்த பேஜுக்குள்ளே போயிடுறேன். ஓகே, மேல டாப்ல ரைட் சைடுல கூட 3 டாட் கிளிக் பண்ணிட்டு மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து கிளியர் சார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளியர் சார்ட் கிளிக் பண்ணிட்டு இதுல மீடியா ஃபைல்ஸ் ஒன்லின்றதுக்கு இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க ஓகே, இப்போ இதெல்லாம் இந்த டிக் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து வீடியோ delete பண்றீங்க அப்படின்னா வீடியோ அண்ட் ஜிஎஃப் ரெண்டும் தான் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா delete ஆகும். இது வந்து செப்பரேட்டா பிரிக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து பாருங்க வீடியோ அண்ட் ஜிஎஃப் இதை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணதும் delete பண்ணணும், ஆட் பண்ணாததும் delete பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க வீடியோ அண்ட் ஜிஎஃப் செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஸ்டார்ட் மீடியா சொல்லிட்டு இருக்கு. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல கிளியர் மீடியா சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்சதும் delete ஆகும், ஆட் பண்ணாம வச்சிருக்கிறதும் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். அந்த வீடியோ மட்டும் வீடியோ அண்ட் ஜிஎஃப் ரெண்டுமே. ஓகே, இப்போ வந்து பாருங்க கிளியர் மீடியா அப்படின்றத கொடுக்குறேன். கிளியர் மீடியா வந்து கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க அந்த வீடியோ ஜிஎஃப் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. எல்லாமே delete ஆயிட்டு இருக்கும். இதுல வந்து பாருங்க இப்போ இமேஜ் மட்டும் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இமேஜ் மட்டும் தான் இருக்கு. இமேஜ் அண்ட் ஆடியோ வந்து இருக்கு. இப்போ நான் வந்து திரும்ப இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டேன். திரும்ப இந்த பேஜுக்குள்ளே வந்துட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க இந்த சாட்ல வந்து வீடியோஸ் எதுவுமே இல்லாததுனால வந்து பாத்தீங்கன்னா இதுல இமேஜ், ஆடியோ இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்குது. எது எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காமிக்குது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல இமேஜ்ல வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஓகே, இப்போ கீழே கிளியர் ஸ்டார்ட் மீடியா சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்க இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணி வச்ச இமேஜஸும் ஸ்டார்ல ஆட் பண்ணாம வச்சிருக்க இமேஜஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா delete பண்ண போறேன். அதனால ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு இப்போ இமேஜஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஸ்டார்ட் மீடியா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கிளியர் மீடியா அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க அந்த இமேஜஸ் மொத்தமா வந்து delete ஆயிடும். ஸ்டார்ல ஆட் பண்ணதும் ஆட் பண்ணாததும் வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். ஓகே, இப்போ நான் திரும்ப அந்த பேஜுக்குள்ளே போயிடுறேன். இப்போ இது வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஆடியோஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கு. இப்போ ஆடியோஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சதை delete பண்ண போறேன். அதனால வந்து பாருங்க கிளியர் ஸ்டார்ட் மீடியா சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ கிளியர் மீடியா அப்படின்றத கொடுக்குறேன். கிளியர் மீடியா கொடுக்கும்போது இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சதும் ஸ்டார்ட் பண்ணாம வச்சதும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். ஓகே, இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப் சாட்ல வந்து பாத்தீங்கன்னா மீடியா ஃபைல்ஸை நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு delete பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து பாருங்க நமக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸ் வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு நம்ம வந்து delete பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுக்கல. ஆனா வந்து கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து கொடுப்பாங்க. இப்போ உங்களுடைய சாட்ல வந்து போட்டோ, வீடியோ, ஜிஎஃப் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆடியோ இது எல்லாமே இருக்கும்போது உங்களால அந்த மெசேஜ் அந்த டெக்ஸ்ட் மெசேஜை மட்டும் உங்களால தனியா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு இப்போ நீங்க அதை போட்டோ, வீடியோலாம் delete பண்ண மாதிரி இதை வந்து உங்களால delete வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து போட்டோ, வீடியோ, ஜிஎஃப், ஆடியோ இது எல்லாமே delete பண்ணிட்ட பிறகு ஃபைனலா தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க பிரிச்சு வந்து delete வந்து பண்ண முடியும். பிரிச்சு அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமான இந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்ல ஆட் பண்ணாத மீதி இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் நம்ம வந்து delete வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஃபைனலா தான் நம்மளால பண்ண முடியும். மற்றபடி நீங்க வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க delete பண்ணணும் அப்படின்னா நீங்க மொத்த மெசேஜும் delete பண்ணா பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்க செப்பரேட்டா நீங்களா செலக்ட் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா delete வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸை ஸ்டார்ல ஆட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம ஆட் பண்ணாத அந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் delete பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த சாட்ல ஒரு சில அந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ் வந்து நான் ஆட் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து இம்பார்ட்டன்டான மெசேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இது வந்து நான் ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஸ்டார்ல ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல வந்து இந்த மெசேஜ் இருக்கு, இதை வந்து இம்பார்ட்டன் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இதுல 2 மெசேஜ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மீதி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணல. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மேலே டாப் ரைட்ஸ்ல கூட 3 டாட் கிளிக் பண்ணி இதுல வந்து பாருங்க ஸ்டார்ட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ நான் இதுல ஆட் பண்ண ஸ்டார்ல ஆட் பண்ண 2 மெசேஜ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. மீதி மெசேஜ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணல. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப சாட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து திரும்ப சாட் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாட் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து ஸ்டார்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ் தவிர நான் வந்து மீதி எல்லா மெசேஜஸ் இப்போ வந்து நான் பாத்தீங்கன்னா delete வந்து பண்ண போறேன். இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து மோர் சொல்லிட்டு இருக்கு. மோரை கிளிக் பண்ணுங்க. மோரை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க கிளியர் சாட் சொல்லிட்டு இருக்கு. கிளியர் சாட் வந்து கிளிக் பண்ணுவோம். கிளியர் சாட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த பேஜ் வந்து இப்படி வந்து இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க, எனக்கு வந்து போட்டோ, வீடியோ, ஆடியோ, ஜிஐஎஃப் அதுக்கப்புறம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இல்ல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எம்டியா காமிக்குது. அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம கிட்ட டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதை எப்படி கிளியர் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து 2 மெசேஜ் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நீங்க ஸ்டார் பண்ணாத மெசேஜ்லாம் நீங்க delete பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க டைரக்டா இதுல எதுவுமே நீங்க செலக்ட் பண்ண தேவையில்லை. இதுல வந்து பாருங்க கிளியர் சாட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிளியர் சாட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளியர் சாட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க ஸ்டார் பண்ணாத மெசேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா delete வந்து ஆயிடும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். இப்போ வந்து பாருங்க ஸ்டார் பண்ணது மட்டும் இப்படி வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்க, இது கூடவே வந்து நான் இன்னும் 2-3 மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க மறுபடியும் இதுல ஒரு 4 டெக்ஸ்ட் மெசேஜஸ் வந்து நான் திரும்ப வந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாருங்க, இது எல்லாமே நான் ஸ்டார் வந்து பண்ணல. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் பண்ணல. இந்த 2 மெசேஜ் மட்டும் தான் ஸ்டார் பண்ணிருக்கேன். இப்போ நான் திரும்ப அந்த பேஜுக்குள்ளே போயிடுறேன். மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல கிளியர் சாட் கொடுக்குறேன். கிளியர் சாட் கொடுத்த பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க கிளியர் ஸ்டார்ட் மெசேஜஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஸ்டார்ட் மெசேஜ் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பாருங்க கிளியர் சாட் சொல்லிட்டு இருக்கு. கிளியர் சாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ மொத்த சாட் வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். நீங்க ஸ்டார் பண்ணி வச்சது, ஸ்டார் பண்ணாம வச்சது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து delete பண்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து delete வந்து பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கிளியர் சாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள வரும்போது அந்த பாப்அப்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, அவங்க மீடியா ஃபைல்ஸ் யூ ஹேவ் சேவ்டு ஃப்ரம் வாட்ஸ்அப் வில் ரிமைன் இன் யுவர் டிவைஸ் கேலரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க இது போல உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ல இருக்கக்கூடிய நீங்க போட்டோ, வீடியோ, ஆடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா delete வந்து பண்றீங்க. இப்போ இதுல வந்து நீங்க delete பண்ணாலும் நீங்க வந்து உங்களுடைய கேலரியில சேவ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேலரியில அப்படியே தான் இருக்கும். இதுல மட்டும் தான் delete ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சது மட்டும் தான் கேலரியில இருக்கும். மத்தபடி சேவ் பண்ணாதது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும் சொல்லியிருக்காங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.